உங்களுடைய நெருங்கிய உறவுகள் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா என்ன செய்யக்கூடாது? நீங்க அழக்கூடாது, தப்பித்தோறி அழக்கூடாது, கதறக்கூடாது. அது எப்படி அழாம இருக்க முடியும்? வேற வழி இல்லை. ஏன்னா ஒரு மனிதனுக்கு 5 உடம்பு, இதுல 4 உடம்பு படிப்படியா தான் போகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிராண உடம்பு போனதுக்கு அப்புறம் தான் உயிர் போகும். புரிஞ்சுக்கிட்டீங்க? அது முதல்ல போயிடும். அப்பதான் உயிர் போயிடுச்சு. மிச்சம் 3 உடம்பு படிப்படியா நகரும். அதுக்கு 8 மணி நேரம் ஆகும். நீங்க இந்த டைம் அழுதுனீங்க, கதறினீங்க அப்படின்னா அவரு ஆவியா மாறிடுவாரு. எப்படி? ஆவியா மாறிடுவாரு. ஆன்மா சாந்தி அடையாது. அந்த ஆவி 100 வருஷம் இருக்கலாம், 500 வருஷம் இருக்கலாம், 5000 வருஷம் கூட இருக்கலாம் அந்த பூமியில. அதனால உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. அந்த ஆன்மாவும் ரொம்ப கதறிக்கிட்டு, கஷ்டப்பட்டுக்கிட்டு, நிம்மதி இல்லாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கும். அந்த ஆன்மா இவ்வளவு துன்பப்படணுமா? நீங்க அழுது அந்த ஆன்மாவை ஏன் துன்பப்பட வைக்கிறீங்க? செத்தாவது நிம்மதியா இருக்க விடுறீங்களா? அதனால செத்து நிம்மதி ஆன்மா சாந்தி அடையும்னா நீங்க சந்தோஷமா கொண்டாடணும், டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும்.